ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா, டே 5க்கான ஜிக்ஸாக் ஸ்டிச் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து இந்த ஸ்டிச் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய செயின் வித் ஜிக்ஸாக்குக்கு பேஸ் மாதிரி தான் இது. ஸோ இந்த ஸ்டிச்சஸுமே வந்து நம்ம ஒரு அவுட்லைனுக்கு குடுக்கலாம். ஏதாவது டிசைன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் நம்ம குடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்ச யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ் அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்ல நீங்க வந்து போடும்போது, அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ண தான், இதுக்கப்புறம் ஹெவியான ஸ்டிச்சஸ் நம்ம வந்து வொர்க் பண்ணும்போதுமே நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜிக்ஸாக். ஸோ இப்படி நம்ம வி ஷேப்ல குடுக்குறோம் இல்லையா? ஸோ இதுதான் ஜிக்ஸாக். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து போடும்போது இந்த மாரி நீங்க ரஃப்பா ஒரு டிரா பண்ணிட்டு நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிரா பண்ணாம எப்படி வொர்க் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ நம்ம யூசுவலா எப்பவுமே வந்து சில்க் த்ரெட்ட நம்ம 2ஆ எடுத்துப்போம். ஸோ அதே மாரி நான் இப்ப எடுத்துட்டேன். நீங்க எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே ஸ்டார்ட்டிங்ல ஒரு செயின் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல நான் குட்டியா பேக்வேர்ட்ல ஒரு செயின் ஸ்டிச் குடுத்துருக்கேன். இதே தான் நான் ஸ்டார்ட்டிங் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். செயின் ஸ்டிச்ல வந்து நீங்க எவ்ளோ தூரம் வந்து ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ, அதுதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி கம்ப்ளீட் கோர்ஸ் முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு போகுது. ஸோ அந்த செயின தான் நம்ம டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல போடுவோம். ஸோ அந்த மாரி டிஃபரெண்டா போடும்போது, அதுக்கு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு பேர் வைக்கிறோம். ஸோ அதுதான். ஃபர்ஸ்ட் ஆரியில பார்த்தீங்கன்னா, பேஸே வந்து செயின் தான். ஸோ நம்ம எந்த ஒரு பீட்ஸ் ஒர்க்ஸ் குடுக்கணும்னாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு பட்டன் ஹோல் இந்த மாரி எந்த ஸ்டிச் நீங்க எடுத்துட்டு போனாலும், அதுல வரக்கூடியது செயின் ஸ்டிச் தான். அதனால தான் நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருப்பேன். நீங்க செயின் ஸ்டிச்ல 10 டேஸ் கூட பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அதுல ஸ்ட்ராங் ஆன பிறகு தான் நீங்க அடுத்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ செயின் வந்து நான் ஸ்ட்ராங் ஆகாமயே நான் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து போடலாமா அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. செயின நல்லா நீங்க கிளியரா போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடியில எப்பவுமே நமக்கு பேக் எண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்கும்ன்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு நெட் கிளாத்ல போட்ட வீடியோல போட்டிருக்கேன். வேணும்னா அது சேனல்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. புதுசா வரவங்க யாராவது இருந்தா. ஆ இது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னஸ் குடுக்கணும். ஸ்டிஃப்னஸ் குடுத்துட்டு, அப்படியே நீங்க வந்து இங்க போடணும். ஸோ ஓகேவா? போட்டாச்சா? திரும்பவும் இங்கேருந்து நம்ம செயின் எடுக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் லூப். ஸோ இந்த இடத்துல வரும்போது இங்க ஸ்டிப்பு. ஸோ நீங்க இந்த மாரி ஸ்டிப் வந்து குடுக்கும்போது, நீங்க நீடுல இங்கருந்தே இப்படி ஸ்டிப் குடுத்து நீங்க த்ரெட்ட இழுத்தீங்கன்னா, கண்டிப்பா த்ரெட் கட் ஆகும். ஸோ அப்படி வந்து இழுக்காம த்ரெட்ட கொஞ்சம் நீடிலுக்கு உள்ள விட்டுக்கணும். ஏன்னா இந்த இந்த எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நீங்க அங்கேயே வச்சு த்ரெட்ட வந்து ஆ இந்த மாரி டைட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா த்ரெட் கட் ஆயிடும். ஸோ அது ஒரு டிப்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸோ இந்த மாரி ஸ்டிப் குடுக்கும்போது நல்லா நீடில்குள்ள இப்படி விட்டுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல போடும்போது உங்களுக்கு இந்த மாரி தான் போட வரும். கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண எது ஒண்ணுமே ஈஸி ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இது. ஸோ இது வந்து ஒரு ஜிக்ஸாக்கா போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச். ஓகேவா? ஸோ இங்க ஒரு ஸ்டிப்பு. இந்த மாரி இந்த எட்ஜ் வரும்போது நம்ம நல்லா இப்படி ஸ்டிப் குடுத்துட்டு அப்படியே திருப்பணும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி ஸ்டிப் குடுத்துட்டு அப்படியே இப்படி வந்து திருப்பி நம்ம அந்த சைஸ டிக்ரீஸ் பண்றதுக்கு, அதாவது சின்னதாக்குறதுக்கு அந்த லூப்ப அடியில இருக்க த்ரெட்ட வந்து நம்ம இழுப்போம். ஸோ இந்த மாரி நீங்க ஸ்டிப் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா எடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல எனக்கு முடியுது. இருந்தாலும் நான் மேல வரைக்கும் போடுறேன். ஸோ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்க ஒரு ஸ்டிச்சு. போட்டு நம்ம இத வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது ஸ்டார்ட்டிங்ல நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் பெருசு பெருசா போட்டிருக்கேன். இத நீங்க சின்னதாவும் போடும்போது இன்னுமே அழகா இருக்கும். ஆனா இது வந்து இவ்ளோ சைஸ் தான் போடணுமா, அவ்ளோ சைஸ் தான் போடணுமான்றது எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நம்மளா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் தான். ஸோ நம்ம பீட்ஸ்ல கூட இந்த மாரி ஜிக்ஸாக்ல போட்டு இங்க நடுவுல ஒரு ஒரு ஸ்டோன்ஸ் வைக்கலாம். இல்ல இங்க சிங்கிள் சிங்கிள் பீட்ஸ் வைக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆரிய பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன டிசைன் வந்து கிரியேட்டிவா பண்றீங்களோ அதுதான் டிசைன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் வந்து அப்படியே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மார்க் எதுவும் பண்ணாம குட்டி குட்டியா. ஸோ இது இன்னும் நீங்க சின்ன சின்னதா போடும்போது இன்னுமே கொஞ்சம் பார்க்கும்போது அழகா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மேல, கீழ. ஸோ மேல, கீழ. ஸோ ஒரு வி ஷேப் தான். ஸோ நீங்களே இத வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. வி ஷேப் அப்படின்றது. ஸோ மேல ஒரு வி, கீழ வரும்போது ஒரு வி. அப்படி இல்லன்னா ட்ரையாங்கிள்ல 2 ஆங்கிள்ஸ். அந்த மாதிரி வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும்.
ஸோ இங்க வந்து நாட். உங்களுக்கு நாட் போடுறது கூட எப்படின்னு சொல்லிட்டு நான் இது போட்டிருக்கேன் வீடியோ. கிளியரா அதெல்லாம் பார்த்து செக் பண்ணுங்க. ஸோ 30 டேஸ்ல கண்டிப்பா நம்ம பேசிக் லெவல கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்களும் அத ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஸோ அகைன் கொஞ்சம் பெருசா போட்டு காட்டுறேன். ஸோ வி, நெக்ஸ்ட் ஒரு வி இங்க அண்ட் மேல, சாரி கீழ, அகைன் மேல. இது கொஞ்சம் பெருசா போடும்போது அந்த வி ஷேப் போறது உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளவுதான். ஸோ ஆரி வந்து ஒரு பெரிய கஷ்டமே இல்ல. அதுதான் சொல்றேனே, ஒரே ஒரு செயின் மட்டும் கத்துக்கிட்டாலே நமக்கு போதும். த்ரெட் கட் ஆகுதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. த்ரெட் கட் ஆனாலும் நீங்க அங்கருந்து கட் பண்ணிட்டு, அந்த பழைய இதுலருந்தே நீங்க வந்து செயின் எடுத்து போடலாம். ஸோ பிராக்டிஸ் பண்ண அது வந்து ஈஸி ஆயிடும். ஸோ என்னோட இந்த வீடியோ புடிச்சிருக்கு. அதே மாரி இந்த 30 டேஸ் சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பா ஆரி கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு என்னோட வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய லைக்ஸ் குடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.